குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் போடு. கமாண்டோ போதண்டா. எப்படி இவனுக்கு என்ன டிமாண்டோ வாங்கி ஓட விடுவாங்கன்னு தெரியும். போதண்டா நிறுத்துறா. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன கையில தான் பளபளன்னு வச்சிருக்கீங்களா புதுசா? பழப்பழமா எனக்கு தெரியல. கருவாக்கொட்டை கலர் வாங்கி பழப்பழன்னு சொன்ன முதல் நாள் நீ தான். பாத்தீங்களா, எங்கால வந்து ஃப்ரீக்வென்ட்லி இஸ் சேஞ்சிங். ஐபோனே ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்றாருன்னு எப்பேற்பட்ட ஒரு. அதனாலதான் பார்த்தோன்னா பக்கத்துல இருக்கிற ட்ரில்லிங் சவுண்டு, பாத்திரம் சவுண்டு, மோட்டர் சவுண்ட் எல்லாம் நம்மள கேட்குது. ஸோ ஃபேக்ட் என்னன்னா, இந்த வாரத்துல நியூஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நாங்க வந்து எங்களை பத்தியும் எங்க சேனலை பத்தியும் பேச வேண்டிய தருணம் அது ஒன்று. தேங்க்ஸ் ஃபார் த ரிமைண்டர். ஏன்னா நான் வந்து இன்னொரு மோட்டோ சிக்னேச்சர்னு போயிருப்பேன். நம்ம சேனலோட அடுத்த அத்தியாயம், ஒரு அடுத்த தொடக்கம் அப்படிங்கிற இடத்துல நானும் ஆண்டவரும் நரேஷ் ப்ரோவும் மற்றும் புதுசா இணைந்திருக்கும் கார்த்தி ப்ரோ எல்லாரும் சேர்ந்து ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். அது எல்லாமே விவரிப்பாரு. ஆமா, நான் இப்ப சொல்றேன் என்னன்னா, திவ்யாக்கா இது வந்து என்னன்னா அஃபிலியேட் ஆஸ்பெக்ட்ல இதுக்கு முன்னாடி நம்ம அஃபிலியேட் பண்ணியிருக்கோம். ஆனா அப்ப எப்படின்னா டெலிகிராம்ல தனியா அதெல்லாம் போட்டு எல்லாமே சொல்லியிருப்போம். பட் அஃபிலியேட் ரொம்ப அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணல. ரீசன் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு 2 பேரால எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அஃபிலியேட், அதாவது அமேசான் ரிலேட்டடான அஃபிலியேட் லிங்க்ஸ் ஸ்டாப் ஆச்சு. பட் இதில் என்னன்னா, ஓப்பனாக சொன்னால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுங்க. யூடியூப்ல ஷாப்பிங் ஸ்டாரோட மேனேஜர் ஒருத்தரோட பேசுறதுக்கு, 1-on-1 பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கும் கிரெடிட்ஸ் உங்களை தான் சேரும், ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்குது உங்கள் கம்யூனிட்டியில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதான் சொன்னேன், இது எத்தனை வருஷமாக இருக்குது, எங்கள் சேனல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், எல்லாருமே எப்படி இருக்குன்னா, டே நீயா இன்னைக்கு சாப்பிட்டியாடா அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ் பாண்டாக மாறிடுச்சு. இதை பற்றி ஆக்சுவலாக நம்ம கம்யூனிட்டி மெம்பரு யுகப்பிரணவ்னு ஒரு பையன் வந்திருந்தான், காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்டயும் நான் சொன்னேன், ஏன்னா அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். ஸோ அதுக்கானதெல்லாம் அந்த வீடியோவில் வரும், நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, நமக்கு வந்து தானா அமைஞ்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னன்னா, யூடியூப் ஷாப்பிங் ஸ்டார் ஃப்ளிப்கார்ட் டேகிங். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, கியூஆர் ஏதாவது தான் ஆட் பண்ணி விடுங்களேன் வீடியோவில், நாங்கள் ஏதாவது பே பண்ணுவோம்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம அதை பண்ணும்போது அதில் ப்ராப்ளம் இருக்கு. பட் ஆனால் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் ஃப்ரம் யூடியூப் as well as ஃப்ளிப்கார்ட். ஆமாம் ஆமாம், நீங்கள் இதில் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இப்போ கீழே டப்புன்னு ஒரு லிங்க் இங்கே கார்னரில் வரும். ஆமாம் ஆமாம், அதில் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இவந்தோ இப்போ நாங்கள் வந்து S25 Ultra வருதுன்னு, எனக்கு S25 Ultra வேணாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த லிங்க் மூலியமா உள்ள போய் நீங்க வேற ஏதாவது ஒரு குண்டூசியோ கோனூசியோ எதை வாங்கினாலுமே அதுல இருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து வரும். 0.6% வரும், கமிஷன் மாதிரி வரும். அது வந்து இப்படி எண்ணி பார்க்கும்போது இன்னும் 3 ரூபா வந்திருக்கு, 4 ரூபா வந்திருக்குன்னு இருக்கும். ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து செய்யும்போது 30,000 மாறும். அதுதான் நீங்க ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்ககிட்டயே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து எக்ஸ்க்ளூசிவான டீல்ஸ் ரிலேட்டடான டேட்டா. சரியா, நாங்கள் இதை எப்பயுமே பார்த்துட்டு இருக்கோமே, எப்படின்னா அமேசான் பார்ப்போம், நாங்கள் டாடா கிளிக் பார்ப்போம், ரிலையன்ஸ் ஸ்டோர் பார்ப்போம், ஜியோ மார்ட் பார்ப்போம். எதெல்லாம் வெப்சைட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும், அது எல்லாத்துலேயுமே நாங்கள் ப்ராடக்ட் செக் பண்ணி எப்பயுமே போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு டீல் வருது அப்படின்னா, எனக்கு அந்த டீல் மட்டும், இப்போ எப்படின்னா வேலண்டைன்ஸ் டே டீல் வருதுன்னு வைப்போம். வேலண்டைன்ஸ் டே டீல் அப்போ வந்து ஃபோன்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் இருக்கலாம், அதே மாதிரி லேப்டாப்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் இருக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் லேப்டாப்ஸை நீங்கள் வந்து ஆஃபரில் இருக்கிறத அவங்க கிட்ட கன்வே பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன அட்வான்டேஜாக இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், நம்ம ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்குள்ளே போனால் எப்பயுமே ரொம்ப பெரிய ரிஸ்க் வருது. அதில் என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னா, சில சமயங்களில் கொஞ்சம் மொக்க ப்ராடக்ட்டை நம்ம கையில் கொடுத்தோம், அது நல்லா இருக்குன்னு வைக்கிற மாதிரியான நிலைமை ஏற்படும் சொல்லுவாங்க, அந்த ஏற்படும். பட் இங்கே என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுதுல டீல் போகுதுன்றத சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து ஹெச்பிக்கு ஒரு போஸ்ட் போட்டுருக்கோம். அது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பப்ளிக் டே டீல் போகுது ஹெச்பிக்கு, நீங்கள் குரோமாவில் விசிட் பண்ணி வாங்க முடியும்னு சொல்லுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணும்போது அது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அது இத்தனைக்கும் பெய்ட் கொலாபரேஷன் தான். சரியா, அதுலேயே நம்ம வந்து ப்ரொமோஷனே போட்டிருப்போம். நமக்கு வந்து ஒரு சில ப்ரொபோசல் கிடைக்குது, அந்த ப்ரொபோசல் வந்து யாரையும் பாதிக்காத விதத்தில் இருந்ததுன்னா ஓகே. ரெண்டாவது, இப்போ ஃப்ளிப்கார்ட் ஒரு ரெக்வஸ்ட் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில வீடியோஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டீல் டைமில் மட்டும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் இப்போதைக்கு நடக்க போகுது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எந்த டீல் போதோ அந்த டீலுக்கான ஒரு ஐகான் இருக்கும், அதாவது அந்த ஐக்கானை நாங்கள் வீடியோவில் கார்னரில் மேலே பிளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ தட் இந்த இடத்துல நான் அவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்பயுமே பெஸ்ட் ஃபோன் அண்டர் 15K, பெஸ்ட் ஃபோன் அண்டர் 20K, பெஸ்ட் பவர் பேங்க்ஸ் என்னெல்லாம் வாங்க முடியும், என்னென்ன ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, என்ன ஐஎம்ஸ் இருக்குது, இப்படிலாம் நாங்கள் வீடியோ போட்டுட்டு தாங்க இருக்கோம். நான் க்யூரேட் பண்ணுற அதே இதை தான் இப்பயும் பண்ண போகிறேன்.
ஆனால் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சப்போஸ் நான் ஐக்கானோ லோகோவோ ஏதாவது நான் இங்கே போட்டேன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ப்ரொமோஷன் மாதிரி தெரிஞ்சு நம்ம பசங்களே நம்மளை வந்து எப்படி நினைச்சுப்பாங்கன்னா, நினைச்சுக்கலாம்ல, அப்போ இதுல லிஸ்ட் பண்ணிருக்கிறதுல ஒருவேளை மொக்கையா இருக்குமோ, காசு வாங்கிட்டாங்க பாட்டி அப்படின்னு நினைச்சிருவாங்க, அந்த மாதிரி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு பெனிஃபிட்டே இல்லாம நானும் இதை பண்ண போறது இல்லைங்க. ஏன்னா நம்ம டீமுக்கு பெனிஃபிட் இருந்தால் தான் நான் இதை பண்ணுவேன். இப்போ பெனிஃபிட் எப்படி வரலாம் அப்படின்னா, நமக்கு இப்போ கீழே டேக் வந்து கிளிக் பண்ணி நீங்க வாங்கும்போது ஒரு கமிஷன் இருக்கா, அந்த கமிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்ததுன்னா இந்த மானிட்டைசேஷன் ஆஸ்பெக்ட்ல ஃப்ளிப்கார்ட்டோட நம்ம இப்போ ஒர்க் பண்ற மாதிரி ஆகுது இல்லையா, அதாவது அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில வீடியோஸ் நம்ம பண்ணி தர முடியுது இல்லை. ஸோ இதுக்கு அவங்க ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா கிராஜுவலா நமக்கு அதுக்கான அட்வான்டேஜஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஓகே இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஆகுது அப்படின்னா, கீழே அஃபிலியேட் மூலமா உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வருது. அந்த ரெவன்யூல ப்ளஸ் 10K உங்களுக்கு கமிஷன் வச்சுக்கோங்க போங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. ஏன்னா வந்திருந்த பையன் கரெக்டாக அதை கேட்டான். ஓகே யுக பிரணவ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தான். டிஎக்ஸோ மார்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கிறீங்க, அப்போ எப்போ தான் நான் ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் கேட்டான். நிறைய கேள்வி கேட்டான். அதுக்கு நடுவில் இதையும் கேட்டான். ஸோ அவனுக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். ஏன்னா இது நியூஸ் வீடியோ. இதில் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நியூஸ் வீடியோ மாதிரி இருக்காது. அப்புறம் அதனால வந்து இதில் மொத்தம் உங்ககிட்ட நான் கன்வே பண்ண வந்தது என்னன்னா, ஏன்னா திடீர்னு இப்போ நம்ம டீம் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது ப்ரோ. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அப்போ எல்லாருக்குமே நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கொடுக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போதைக்கு சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே, இன்னும் ஒரு வருஷம் மிஞ்சி போனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து யோசிப்பாங்க, அடுத்து சரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பையனுக்கு அப்படின்னு. இந்த சின்ன தம்பி படத்தில் வர மாதிரி சொல்லிட்டு சுற்றுது. சரி, அப்போ என்ன ஆகும்னா அடுத்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொண்ணு வந்ததுமே என்ன எதிர்பார்ப்பேன்னா, அப்படியே எனக்கு தாஜ்மஹால் கட்டு அப்படிலாம் கேட்க போகிறது இல்லை. பட் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஓகே அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம், அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தாஜ்மஹால் செத்தவங்க கட்டுவாங்க, வந்ததுமே அது சொல்றியப்பா. பரவாயில்ல, அது வந்து வள்ளுவர் கோட்டம் கட்டலாம். ஆனால் வந்து அடுத்தடுத்து இப்போ அடுத்து குழந்தை அப்படின்னு இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்து ஆட் ஆகிட்டே போகும். அடுத்து ஒரு 3 வருஷத்துல இப்போ நாங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும். ஸோ எல்லாரையுமே கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணுன்னா நம்ம கையில் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸை நாங்கள் வந்து வைடன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்பயுமே மாரல் எத்திக்கல் வேல்யூஸை மீறாமல். ஸோ அதனால தான் ஸ்லோவாக இருக்கும் நம்மளோட க்ரோத். எப்பயுமே நம்ம கம்யூனிட்டி க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். ஸோ இதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம இதை பண்ணுறோம். ஏன்னா கார்த்தி ப்ரோ உள்ள வர போகிறாங்க. கார்த்தி ப்ரோ உள்ள வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும்னா, அஃபிலியேட் நாங்கள் திரும்பியும் வந்து ஆக்சலரேட் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூசிவாக முக்கியமாக சொல்ல போனால் அமேசானில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அஃபிலியேட் லிங்க்ஸ் வரும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, அதுக்கு குரூப்புக்கு நீங்களே தயவுசெய்து ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஒரு சேனல் மெயின்டைன் பண்ணலாம் இருக்கும். ஆல்ரெடி இருக்குது எஸ்பஸ் டீல்ஸ்னு, அது வேணாம். நீங்கள் ஏதாவது அழகாக ஒரு நல்ல நேமோன்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் டீல்ஸ்க்கு. அதையே நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் சேனலாகவும் நம்ம வைக்கலாம். அடுத்து என்னன்னா, கார்த்தி ப்ரோ வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரோ டிரான்ஸ்கிரிப்டர். ரொம்ப வருஷமாக வந்து மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆடியோ கொடுத்தாலும் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுவார். இங்கிலீஷில் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வைப்பார், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே இது வரைக்கும் தமிழில் இருக்குது. நம்ம வீடியோஸே வந்து சப்போஸ் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நிறைய பேர் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அண்ணன் கொஞ்சம் ரீச் ஆகணும்னா கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்லாம் பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் சப்டைட்டில் அது போடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி கூகுள் கிரியேட் பண்ணானான்னு பார்த்தா, அவன் என்னடா தமிழ் வீடியோவுக்கு தமிழ் சப்டைட்டில் போட்டுக்கிட்டு இருக்கான், ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி சாகடிக்கிறான். அவன் கொஞ்சம் விசித்திரமான சரியா? அதனால என்ன ஆகுது, நம்ம வந்து கார்த்தி ப்ரோ நமக்கு சப்டைட்டில் ரெடி பண்ணுவாங்க. அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏஐ மாதிரி ஒரு பாட் ரெடி பண்ண முடியும். ஸோ அது எல்லாம் என்ன ஏதுன்றதை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பேர்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? அப்போ ஒரு சிலருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் போகுது. பட் எனக்கு பதில் என்னோட டேட்டாவை ஃபுல்லாக தெரிஞ்ச, அதாவது இவன் இப்படி தாண்டா யோசிப்பான் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பாட் இருந்தா, அந்த பாட் கரெக்டாக உங்களுக்கு அது ஆன்சர் மட்டும் தான் கொடுக்கும். ரீசன் என்னன்னா, நான் தானே ஃபீட் பண்ணுறேன் அதுக்கு டேட்டா. இதுவா இது கேட்டாங்கன்னா இப்படிப்பா, இது கேட்டால் இதில் இது கான்பா, இது கேட்டால் இதில் இது வந்து ப்ரோப்பா அப்படின்னு நான் சொல்லி அந்த பாட் கிட்ட சொல்லிட்டேன்னா அது அதை மட்டும் தான் கன்வே பண்ணணும், நம்ம அதை டெஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் கார்த்தி ப்ரோ ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் மாறணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஆஃபீஸ் பேசணும்னு தேவை. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த பாசிபிலிட்டினால நான் திரும்பியும் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நம்மளோட மாரல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் என்றைக்குமே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட், அதுதான் எப்பயுமே ரன் ஆகும். ரைட்டா? ஓகே. அதே மாதிரி அமேசான் அஃபிலியேட் நாங்கள் போடுறது வந்து நீங்கள் குரூப் நேம் சொல்லிவிடுங்க. அதை தாண்டி அதில் போடுற எல்லா லிங்க்ஸுக்குமே வந்து செல்லர் நாங்களே வெரிஃபை பண்ணிவிடுவோம். ஓவர் வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த லிங்க்கை வந்து நாங்கள் அங்கே போடுவோம். அதனால் நீங்கள் அங்கே இருக்க செல்லர்ஸ் வந்து ஜென்யூன் தான். இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இன்னொரு முக்கியமான வேலை அது. ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்த்துங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக. ஓகே,
தேங்க்யூ. சிக்னேச்சர் மோட்டரோல இருக்கு பத்தியா, ஆமா அது வந்து நிஜமா ஃபோன் சூப்பரா இருக்குடா. இப்போ என்ன ஒரு பாயிண்ட்னா, அந்த ஃபோனை நம்ம வந்து வாங்குறதா இருந்தா SoC எலைட் கிடையாதுங்க. ஆமா 8 Gen 5 தான். இப்போ 15R எப்படியோ அதேதான். ஆமா இங்க என்ன ஒரே ட்விஸ்ட்னா 5200 mAh பேட்டரி, அது ஒன்று தான் ட்விஸ்ட். ஆனா ஃபோன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட்டாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரிபிள் பவர்ஃபுல் கேமரால ஆமா எல்லாமே 50 MP. அதில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அவன் போட்டிருப்பான் பாரு, பெரிஸ்கோப் வந்து லிட்டியா 600 வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ லிட்டியா 600 வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோன்ஸ்ல இருந்தது அப்படின்னா, நம்மளோட யூஸ் பண்ண விதத்தில் சொல்லணும்னா மோட்டோரோலா டிவைசஸ்ல ஆல்ரெடி இருக்கு பிரைமரி சென்சாரா. ஓகே ஓகே. அண்ட் அதே சமயம் நம்ம போக்கோ X7லாம் இருக்கு இல்லையா, அதாவது ரெட்மி நோட் 14 ப்ரோ, ஆமா அதுலலாம் பிரைமரி சென்சார் வந்து இந்த லிட்டியா 600 தான். ஓகே. ஸோ அதை வந்து இவன் பெரிஸ்கோப்பா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ இது வந்து வெல் பர்ஃபார்மிங் சென்சார் அது. ஸோ மோட்டோரோலா வந்து இப்போ ப்ராமிசிங்காக பேப்பரில் பயங்கர சாலிட் ப்ராமிசிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. எனக்குலாம் வந்து கிருகிருன்னு இருக்கு. ஆனால் இப்போ அதை வாங்கலாமா அப்படின்னும் போது என்னதுன்னா, அது ஒரு பெரிய ப்ரைஸ். யாரை சொல்கிறேன்னா, இப்போ கன்சியூமர் வாங்குறது அவங்க பர்பஸ்க்கு வாங்கிப்பாங்க. நம்ம கவர் பண்ணுறதுக்கு வாங்குறதா இருந்தா கார்ட் ஆஃபரோட 55 ரூபா 12 to 56. இதுவே வந்து 16/512 வாங்குறதா இருந்தால் கூட 65. அது மொரோவர அவங்களோட ஃபிளாக்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. LTPO பேனல் நல்ல கேமரா இல்லை எல்லாமே நல்லா இருக்குடா. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. 6200 நிட்ஸ் அது பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ். ஸோ அதுக்கு கூட பார்த்தோன்னா இப்போ Xiaomi ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. சரியா, எல்லாருமே 6000 8000லாம் போவாங்க, எங்களுக்கு ஓகே அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க, நாங்கள் வேற ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க டிஸ்பிளேல வந்து இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா, பீக் பிரைட்னஸ் ஒரே ஒரு பிக்சல் மட்டும் போகணுவாங்க. ஆமாம், இவங்க வந்து 25% ஆஃப் த டிஸ்பிளே போகும்னு சொல்லியிருக்காங்க Xiaomi இப்போ. சரியா, அதுதான் வந்து இப்போ ரெட்மி நோட் 15 ப்ரோவில் வருது. ஓகே. ஸோ அந்த ப்ரோவில் வந்து அவங்க சொன்னது இதுதான். ஆமாங்க, பார்த்தீங்களா, ரெட்மி நோட் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் சீரீஸ் அதுவுமே வந்து வாரம் ஜனவரி 29 லான்ச். ஸோ அதுவும் வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும், இவங்க மட்டும் இல்லை, அப்போ அடுத்தடுத்து எல்லாருமே தான் வருவாங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா ஒரு கண்டிஷனில் 6000 நிட்ஸ் வந்து 100%னாங்கன்னா கண்ணை விஞ்சிரும். எல்லா பிக்சல்ஸுமே 6000 நிட்ஸ் யோசிச்சு நமக்கு தேவையா எப்பா. சரி, அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். பட் எனக்கு வந்து மோட்டோரோலோட சிக்னேச்சர் ஃபோன் வந்து பிடிச்சிருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் தோ மோட்டோ எட்ஜ் 70 அந்த ஸ்லிம் ஃபோன் அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதான் ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்லயே தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் மோட்டோவை. பட் ஆனா நிறைய பேர் பாசிட்டிவ் என்ன பயம்னு சொல்றாங்க. அந்த பயம் தான் நான் வந்து இதுலயும் நான் ட்விட்டர்ல போட்டேன். இந்த மாதிரி வந்து டிவைஸ் சூப்பரா இருக்கு, நான் ஃபுல்லா பார்த்தேன், வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, நல்ல மூவ் ஃப்ரம் மோட்டோரோலா, இம்ப்ரெசிவா இருக்கு அப்படிலாம் போட்டிருந்தேன். கீழே வந்து நான் கடைசியில் ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன், என்னன்னா 7 வருஷம் அப்டேட்டு. ஸோ எந்த அளவுக்கு ரிலேபிளாக அடுத்த 2 வருஷத்துல இந்த டிவைஸ் இருக்கும். ஏன்னா மோட்டோரோலோட ட்ராக் ரெக்கார்டு இது வரைக்கும் அந்த அளவுக்கு சாலிடாக இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் டிவைஸ் வந்து கழுதையாக மாறிடும். ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கூட நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா, நீ எப்படின்னா ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ரா, உனக்கு ப்ரீமியம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கு. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, ஆனால் சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது 7 வருஷம்னு சொல்லிட்டீங்க. பட் ஒரு வருஷமும் வரக்கூடிய அப்டேட்டில் இந்த டிவைஸ் இம்ப்ரூவ் ஆகுமா இல்லாட்டி டிகிரேட் ஆகுமா? பட் இதுக்கு சான்ஸ் கொடுக்காம நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஏன்னா நமக்கு டேட்டா வேணும்னா ஒரு 2-3 வருஷம் ஆகணும். அப்போ தான் நம்மளால அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு பயம் என்னன்னா, ரெண்டுத்தையுமே உறுதிப்படுத்த முடியாதுல்ல. நான் மாசம் ஆகலாம், நாசமாகவும் போகலாம், நமக்கு தெரியாது. நாட் ஒன்லி ஃபார் மோட்டோ, எல்லா பிராண்டுகிட்டையுமே அப்படிதான் இருக்கு. இப்போ ஆண்டவர்லாம் 16 ப்ரோ வாங்கி வச்சிருக்காரு, ஒரு நம்பிக்கையாக தான் வாங்கினாரு. போன வருஷம் அந்த ஃபிளாக்ஷிப் 1.5 லட்ச ரூபா மேலே ப்ரைஸிங். அது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ எப்படி யூஸ் பண்ணும்போது இருக்கு தலைகீழ இருக்கு. அதாவது சொல்றேன், ஏரோட இது வந்து பவர் எஃபிஷியன்ட் கிடையாதுங்க. ஐஃபோன் ஏர் பவர் எஃபிஷியன்ட்டாக இருந்ததுங்க. ஸோ அதனால அந்த வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம மெயினாக வந்து இப்போதைக்கு இந்த ஃபோனை வச்சிருக்கோம். அப்படின்னும் போது ப்ளஸ் இது வந்து ஒரு 1 TB மாடல். ஸோ அதான் வந்து மெயின் யூஎஸ்பியாக வச்சிருக்கோம். கையிலே ஒரு சிஸ்டம் வச்சிருக்க கணக்கு தான் எங்களுக்கு ஜாலியாக. ஸோ இதுதான் வந்து மெயின் யூஎஸ்பியாக வாங்கினேன். ஆனால் இந்த ஃபோனில் பிரச்சனை இல்லைன்னுலாம் கிடையாது. பெருசா அதாவது யூனிக் இது பார்த்தது 16 ப்ரோ அப்படின்னு சொல்லிட முடியாது. சரி, ஏதோ ஒரு ப்ரோ சீரிஸ் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமாம், ஒரு 15 ப்ரோவும் இப்படி தானே இருந்தது. நான் தான் வச்சிருந்தேன் இதே கலரு. 14 ப்ரோ மட்டும் என்ன அப்படி தானே இருக்கும். 14 ப்ரோனா ஒரு பர்பிள் இல்லாட்டி வந்து கொஞ்சம் இந்த கிளாசி மெட்டல். ஏன்னா அது டைட்டானியம் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நோட்டீஸ் பண்ண பின்னாடி இருக்க டிசைன் அதான் சொல்றேன். ஓகே, அப்புறம் இந்த நியூஸ் வந்து ஒன்று பார்த்தேங்க. என்னது வந்து இவரை ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, பீப்புள் ஆர் யூசிங் AI டு ஆட். கடந்த 2-3 வாரமா பார்க்குறேன், பாவமாக இருக்குடா, இதான தப்புடா. அதான் இப்போ ஸ்விக்கிலேருந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிட்டு அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு பூச்சி இருக்கு அப்படின்னு, புழு இருக்கு, பூச்சி காக்ரோச் இருக்கு, டைனோசரே வச்சு ஆட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்களாம். அதனால ஏன்னா அவங்க வந்து என்ன நேரில் வந்து செக்அப் பண்ண போகிறாங்க, கேஷ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கல, இந்த மாதிரி பண்ணுறாங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். இல்லை, SRK நேற்று வரைக்கும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். அதான் சொன்னேன். சரி, நான் ஸ்விக்கியே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ தான். சும்மா லோக்கலில் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே அதுவும் எப்போ ஷாக் ஆகும் தெரியுமா, தம்பி ஃபோட்டோன்னா அதில் என்ன புழு ஏதோ நெளிஞ்சிட்டு இருக்கு, ஐயோ பொறுங்க நான் வீடியோவே எடுத்துட்டேன். இதே ஓப்போ ஃபோனில் எடுத்திருந்தா அந்த நூடுல்ஸே தெரியாது, நூடுல்ஸே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். என்னடா அவனுக்கு செஷன் நூடுல்ஸ் போட்டு கொடுத்தா இந்த கலரில் இருக்கு. அடுத்து ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் அது வந்து
ஜனவரி 28 ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. 1500 2200 வரைக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் 700 rupees கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. யாராவது இந்த ஓடிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அமேசான் பிரைமா ஏகப்பட்ட ஆடு போடுறானாங்க. ஈவன் ஃபார் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல்ல இப்ப பார்த்துட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஆடு நிறையா வருதுன்னு. நாங்கள் எதுவும் ஆன் பண்ணல. ஆனால் இந்த அமேசான் பைப்ல காசு கட்டினவனுங்களுக்கே அவன் அவ்வளோ ஆடு போடுறானோ. ஒரு படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நான் படமே பார்க்கல. இந்த விதத்துல நான் ஒன்று சொல்றேன், யூடியூப் பிரீமியம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. வேற எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய யாரு சொல்ற ப்ரொடியூசர்ஸ், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாருமே வந்து அவங்க படத்தை அவங்களே அவங்க யூடியூப் சேனல்லே போட்டாங்க. ஆமா ஆமா. அங்கேயே எல்லாரும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்க போட்டிருக்காங்கல்ல 5 மில்லியன் வியூ, 10 மில்லியன் வியூ, 15 மில்லியன் வியூ. சூரிய வம்சம்லாம் போட்டாங்க. போட்டு ஒரு 1 வீக்லயே 1 மில்லியன் வியூஸ்லாம் வந்துருச்சு. ஆமா. ஏன்னா அது வந்து நம்ம போன்லயே வந்துருச்சு இந்த படம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அசால்ட் இல்ல. இப்போ யூடியூப் பிரீமியம் நான் என்ன சொல்றேன்னா, ப்ரோ நீங்கள் யூடியூப்ல வந்து உங்கள் ப்ரொஃபஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறனால நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் போட சொல்கிறீங்களா நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நான் அதுக்கு தான் சொல்லியிருப்பேன்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டால் மாதம் 50 ரூபாய். மாதம் 50 ரூபாய்க்கு யூடியூப் மியூசிக்கும் கிடச்சிரும், யூடியூப் பிரீமியம் யூடியூப்க்கும் கிடச்சிரும். டிவிலையும் பார்த்துக்கலாம், அதே அக்கௌண்ட் வச்சு எங்கனாலும் அதே அக்கௌண்ட் சீம்லெஸ்ஸாக எல்லாத்துலேயுமே கூட ரன் பண்ணலாம். ஆமாம். அவன் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி என்ன 2 ஃபோனுக்கு மேலே கனெக்ட் பண்ணி ஒரே டைமில் லைவ் வர போகவில்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நேரத்தில் வேணா சீம்லெஸ்ஸாக நம்ம அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். இதை தாண்டி நம்ம மக்களில் ஒரு சிலர் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌசரோ இல்லாட்டி டிஎன்எஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது வச்சு பார்த்துக்கிறது பற்றி வந்து அவங்க விருப்பம். நான் பட் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகேடா எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, 50 ரூபா தானே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கும் பெனிஃபிட் இருக்குது. உண்மை அதுதான். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆமாம், அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். எனக்கு போக போக பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு பதில் யூடியூபை ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக பார்க்குற அளவுக்கு ஆகிட்டேன் நான். படங்கள்லாம் நான் இதில் தான் அதிகமாக பார்க்குறேன். அப்படிதான் இருக்கு. அதை மேலும் இவனுங்க யூடியூப் சைட்லேருந்து டெவலப் பண்ணிட்டாங்கன்னா நல்லாவே இருக்கும். நிஜமா பண்ணலாம். அடுத்து டைட்டன்ல யூனிஹர்ட்ஸ்ல டைட்டன் 2 எலிட்னு ஒரு ஃபோன் அப்படியே நம்ம இப்போ கிளிக் கம்யூனிகேட்டர் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு ஃபோன் வந்திருக்கு. என்ன ஹைலைட்னா 5 இயர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ வரும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வரும். 4 மேஜர் அப்டேட் மொத்தம் வருது. 16ல வருது இல்லையா, 17, 18, 19, 20 வரைக்கும். ஆமா, 20 வரைக்கும். அப்போ 4 மேஜர் அப்டேட், எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ எனக்கு வந்து இப்போ கிரேசியா இருக்கு. வர வர இந்த மாதிரி சின்ன பிளேயர்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே நாங்கள் வந்து மார்க்கெட் ஷேர் 2% வச்சிருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம நத்திங்கே என்ன சொல்கிறோம், நாங்கள் மார்க்கெட் ஷேர் 0.2% வந்துட்டோம். வர பட்டியல்லாம் பார்த்தா OnePlusக்கே அங்கே இடம் இல்லாமல் இருக்குது, அந்த அளவுக்கு ஷேர் இல்லாமல். ஸோ இப்படி சின்ன டீமு அண்ட் சின்ன நம்பர் ஆஃப் டிவைசஸ் வச்சிருக்க இவங்க 5 இயர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் தரதுன்னு நினைக்கும் போது ஆனால் எனக்கு என்ன கேட்டால் இவங்கெல்லாம் வந்து ஈஸியாகவே இன்னும் சப்போர்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு டிவைஸ் கம்மி அப்படின்னும் போது அதில் நல்லாவே ஒர்க் பண்ணி ஜாலியாக பண்ணலாம். டீமும் குட்டி, ஆமாம், ப்ரோக்ரஸிவாக அடுத்தடுத்து தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. சேல் நம்பரும் கம்மி, இதெல்லாம் தாண்டி அவங்க பண்ணுறாங்கன்றனால தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து நல்லா அழகா ரெஜிஸ்டர் பண்ணலாம் அவங்க ப்ராடக்ட் அழகா மக்கள் கிட்ட. அடுத்து என்னன்னா நார்டு 6 ஆமா 8s Gen 4 5A இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க இங்க பாருங்க, நீங்க அவசரப்படாதீங்க. இது வந்து ஆமா 8s Gen 4. இப்போ 8s Gen 3 இல்ல நார்டு 5. சோ நார்டு 6 8s Gen 4 பழசுதானே. 8s Gen 4 போன வருஷம் யூஸ் பண்ணேன். 8s Gen 4 போன வருஷம்னா என்னமோ வருஷம் மாதிரி 6 மாசம் ஆன மாதிரி தான். வருஷம் மாதிரி ஒரு மாசம் முடியல. போக்கோ F7 நியோ 10 ரெண்டுத்துலயும் 8s Gen 4 இருக்கு. சரியா, அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் மறந்துடுறோம், நத்திங் ஃபோன் 3லயும் 8s Gen 4 தான் இருக்கு. அது ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனு, மறந்துடாதீங்க. ஆமா, அதனால வந்து 8s Gen 4 இப்போ நார்டு 6ல வருதுன்னா அது வந்து வருத்தப்படுற அளவுக்கான அப்படி இல்லை. சொல்ல போனால் எப்பயுமே என்ன ஆகிடும்னா, ஒரு எஸ்ஓசி அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் அந்த எஸ்ஓசி ஆப்டிமைஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா குவால்காமோ டிரைவர்ஸ்லேருந்து எல்லாமே புஷ் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்ஓசியே ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்டேபிள் ஆகும். வேற நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வகையில் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். OnePlus வந்து ஒரு ஜென்ரேஷன் பழைய 8s சீரிஸ் போகிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அவங்க டிவைஸ் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்குது. மீதி பேர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு கேட்சப் பண்ணி வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் F7 நல்ல டிவைஸ் தான், Day 1 நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டில் கொஞ்சம் கொலராக இருந்தது, அப்புறம் பார்த்தா இப்போ நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த 8s Gen 4 அப்படின்னு வரும்போது நியோ 10 அதே மாதிரி தானே மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு அல்காரிதம் சப்போஸ் அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா இது வந்து சக்ஸஸ். ஆனால் அதே சமயம் OnePlus-ஐ பற்றி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபுல்லாக எப்படி வந்துட்டு இருந்ததுன்னா, OnePlus அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியன் டிவிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏதோ இப்போ இந்த ரீசெண்டாக அதுக்கு அதை சுற்றி இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, டிஸ்பிளே ஃப்ரீயாக மாற்றி கொடுத்தாங்க இல்லையா எல்லாருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்க டேக்ஸ் எங்கே இந்த மாதிரிலாம் கேள்வி வந்து ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எங்கேயோ வந்து இழுத்துட்டு போகுது. இங்கே ஹைலைட் என்னன்னா, அப்போதான் தோணுச்சு சாம்சங் கிட்ட அப்போ எந்த அளவுக்கு ஒரு சாலிடான டீம் இருக்கு. எப்படின்னா எங்கேயுமே யாருக்கும் தெரியும் ஃப்ரீயாக அவங்க டிஸ்பிளே மாற்றினதே இல்லை. ஒரு 600 ரூபாயாவது வாங்கிடுவானுங்க. அதில் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மொத்தம் வந்து 12 GB RAM இருக்கும்,
ஸோ ஆண்ட்ராய்ட் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. பேட்டரி எவ்வளோ பெருசு? 8000 7000? கண்டிப்பா 8000 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போதைக்கு அது தெரியல. கீக் பெஞ்ச் ஸ்கோர் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அப்புறம் பாத்தியா பிக்சல் 11 ப்ரோ சீரிஸ் ஒருத்தருக்கு பால் வித்துட்டோம், அடுத்தருக்கும் இன்னொருத்தருக்கு பால் வித்துட்டு பால்ல நிறைய பேர் குத்தலாம். அவங்களுக்கு வந்து அடுத்தபடியாக பால் ஊற்றப்படுகிறது. இனிமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கிக்கிட்டே வராதான். இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வரல, இனிமே வேர்ல்டு ஃபுல்லாக வராது. அவ்வளோதான். ஆக்சுவலாக அசோஸில் வந்து ஜென்ஃபோன் வந்து ஒரு ஐகானிக் லைனப் தான். அசோஸில் ஜென்ஃபோன் 5G அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜென்ஃபோனு இந்த மாதிரியான நேமிங்கில் ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா நீ தான் ஜென்ஃபோனா இல்லை நான் தான் ஜென்ஃபோனா அடிச்சுக்கிட்டாங்க. சரியா? அப்புறம் என்னாச்சுன்னா 6Gன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, அசூஸ் 6G. ஜென்ஃபோனுங்கிற காயினிங்க வந்து விட்டாங்க. ஓகே. அப்புறம் 6G வந்து எப்படின்னா பின்னாடி வந்து ஃப்ளிப் ஆகி கேமரா வரும். நல்ல ஃபோன், அதுவும் செம கேமரா. ஏன்னா நீ ரியர் கேமராவே செல்ஃபி யூஸ் பண்ணலாம்ல. அப்போ என்ன ஆகும், பெசல்லெஸ் டிஸ்பிளே இருக்கட்டும். அடுத்த 6G செம. அப்புறம் நம்ம ஊருக்கு அப்புறம் 8G வந்துச்சு. 8G வந்து காம்பாக்டா இருந்தது. அதுக்கப்புறம் 9 சீரீஸ்லாம் பயங்கரமா இருந்தது. 9 10ல வந்து என்னாச்சுன்னா அவங்க லோகோவே ரிமூவ் பண்ணாங்க. ஆஸ்ட்ரோஸ்ங்கிற லோகோவே செம்மையா இருந்தது. இப்படி வரும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது, ஸ்டார் மாதிரி செம்மையா இருக்கும். ஆனா 10 நிஜமா நல்ல ஃபோன் வேற. 3.5 ஜாக் இருக்கும், நிறைய அட்வான்டேஜஸ். குட்டி ஃபோன்ல அவ்வளோ விஷயங்கள் பேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யாரும் வாங்கலை. ஆனால் ஊருக்குள்ள இருக்கிற எல்லா டியூபர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா அது வரும்போது அதை பற்றி பேசுகிறத விட செத்து போச்சுன்னதுக்கப்புறம் பார்த்தீங்களா இவ்வளோ காம்பேக்டா இது இனிமேல் வராதாங்க. டேய் இவ்வளோ நாளாக வந்து பேசலை, இதில் இருக்கிற யூஎஸ்பி எடுத்து சொல்லலை, வெட்டியாக ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன், 4 இடத்துல பர்கர் வாங்கி அமைக்கிட்டு இருந்தேன், அதை பற்றி பேச வேண்டியதாடா. அப்படி தான் இருந்தது. ஏன்னா யூரோப்லையும் யூஎஸ்ல இருக்கிறவங்க தான் பேசியாகணும். அவங்க தான் நிறைய பேர் இந்த டிவைஸ்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஓப்போக்கும் ஐஃபோனுக்கும் அவார்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோமே. சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் குட்டி ஃபோனை காலாவதி பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணானா, என்ன பண்றதுன்னு தெரியாம ஆரோஜி விட்டான். ஆரோஜி கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. ஆரோஜியே அப்படி பின்னாடி வந்து அந்த கேமிங் அஸ்தட்டிக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் பிளான்ல மாட்டிட்டு இந்தாங்கப்பா ஆசூஸ் ஜென்ஃபோன் அப்படின்னு விட்டுட்டு இருந்தான். அப்புறம் அதுவும் யோசிச்சான் போல, சரி எதுவுமே விற்கல, சரி நம்ம ஒட்டியே கட்டுவோம் அப்படின்னு. இப்போ இவன் நூபியா என்னடானா அவன் வந்து தனியாக ஒரு கல்லறையில் இப்படி உட்காந்துருக்க மாதிரியும் இல்லைங்க. பக்கத்துல இப்போ நம்ம ஊர்ல அது வந்து கல்ச்சர் அதிகமா இருக்கான்னு தெரியல. அப்ராட்லாம் பார்த்தா இந்த கன்சோல் நேரம் வச்சிருப்பாங்க. ஆமா, கன்சோலே வந்து அங்கே பயங்கரமா இருக்கு. அவனுங்க கேம்ஸும் கொடுத்துட்றானுங்க. அப்படின்னும் போது நான் ஏன் ஃபோனுக்கு போகணும்னு அங்கே எதுவும் யோசிச்சு இருக்கட்டும். இங்க என்ன பிரச்சனைனா ஆரோஜி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதோட ஏரோ ஆக்டிவ் கூலரோட சேர்த்து மாட்டினா அவ்வளோ சூப்பராக ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு நல்லாவும் பண்ணுறாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, கடைசியில் மிச்சம் மீதி இருக்கிற கேமிங் ஃபோன் யாருன்னு பார்த்தோன்னா இப்போ அதான் இவன் போட்டிருக்கான், ரெட் மேஜிக். தனியாக மட்டும் உட்காந்துருக்க மாதிரி ஓகேடா அப்படின்ட்டு. ஏன்னா யாரையும் காணும்ல, இவன் மட்டும் உட்காந்துருக்கான். போயிட்டியா, நானும் வரேன்டா. இப்போ அப்படிதான். இப்போ எப்படி இருக்கும்னா அது எப்பயுமே ஒரு ஹீரோக்கு மாஸ் என்னன்னா ஒரு வில்லர் இருந்தாதான். ஆமா, காம்படிஷன் இல்லைன்னா காலி. காம்படிஷன் OnePlus 15 வாங்குவீங்களா, ரெட் மேஜிக் வாங்குவீங்களா? முடிஞ்சு போச்சுல்ல. சிம்பிளா சொல்லிடலாம். ரெண்டுத்துலயுமே கேம் ஆடலாம்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலயும் 8 Elite Gen 5 தான் வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன எனக்கு புரியல, அப்போ நான் எதுக்கு ரெட் மேஜிக் குட்டிக்கிறேன்னு அடிச்சுப்பேன். ரெட் மேஜிக் போனா ஒரு சில டவுன் சைடு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். சரி OnePlus போயிடலாம். OnePlusலயும் அதே 120 FPS கேம் ஒர்க் ஆகுதுடா, அதுலயும் ஒர்க் ஆகுதுடா. என்னடா இதுலயும் 7000 mAh இருக்குங்கிறாங்க. அப்படிதான் இருக்கும். அப்புறம் கேட்டா இதுலயும் 100 வாட்டுங்கிறான், 120 வாட்டுங்கிறான். முடிஞ்சு போச்சுல்ல. ஸோ இப்போ இதுதான் வந்து இங்கே ப்ராப்ளம். அதனால நீ எவ்வளோ நாளைக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தா சைனாவில் வந்து IQ 15 அல்ட்ரான்னு ஒன்று டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், எனக்கு அதோட மீனிங்கே வந்து புரியலை. இருக்கிற அல்ட்ரா, ஏன்னா இவனுங்கிட்ட இருக்கிற IQ 15ங்கிறதே ஃபிளாக்ஷிப் தான். ஆமாம், அல்ட்ரா இவனுங்க வந்து எதுவும் பெரிஸ்கோப் ஒன்று போட்டு 20x அப்படி ஜூம் வச்சு இல்லை 50 MP 3x தான். அது இல்லடா, நீ வேறடா, நான் சொல்கிறேன். அதான் இந்த மாதிரி ட்ரிபிள் கேமரா 15 போட்டு வச்சிருக்கானுங்க. எதுக்கு? கரெக்ட் தான், பர்பஸே இல்லை. அப்போ அவ்வளோதான். இல்ல மேபி IQ 15லயே பின்னாடி வந்து சும்மா லைட் எரியற மாதிரி வச்சு அல்ட்ரான்னு வர்றாங்க. லைட் இல்லாட்டிக்கு ஏதாவது நேம் கஸ்டமைசேஷன், அப்புறம் கூலிங் மெக்கானிசம் அந்த மாதிரி ஏதாவது மொக்கையா பண்ணிட்டு அல்ட்ரான்னு வர்றாங்க. ஆனா அல்ட்ராங்கிற நேம் வந்து அசிங்கப்படுத்த கூடாது, சொல்லிவிட்டேன். இதான் Pixel 11 Pro சீரிஸ். ப்ரோவா ஃபோல்டா? Pixel 11 Proடா. 11 Proவே இந்த ஃபோல்டு மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னா, அப்போ இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன், நான் ஆக்சுவலாக இதை கோட்டட் ட்வீட் பண்ணியிருந்தேன் ட்விட்டரில். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் தாங்க கோட்டட் ட்வீட் பண்ணுவேன். அப்புறம் ஏதாவது ஜோக்லாம் பார்த்தா பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். இதில் என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீ பிக்சல் பார்த்தனா இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா இருக்கும். ஆமாம், வரிசையாக இருந்தது. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, சப்போஸ் என்னோட பெரிஸ்கோப் யூனிட்ல ஒர்க் அதிகமாக நான் பண்ணுறேன், சென்சார் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன், லென்ஸ் அதிகம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பெரிஸ்கோப்புக்கு இடம் அதிகமாக பிடிக்கும். ஆமாம், அப்போ நான் இந்த லைனில் எப்படி வைக்கிறது எல்லா சென்சாரையும் இங்கிட்டே அடிச்சுக்கிட்டோம். அப்புறம் இது கொஞ்சம் எல்லாம் நீட்டிக்கிட்டோம். இந்த சைடில் இருக்கும், அப்படி அழுத்திக்கணுமா? ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் தான் யோசித்தேன். இப்போ இவன் செட்டப் மாத்திரானா அப்போ சென்சார் எதுவும் பெருசாகுது, மேபி இருக்கலாம். பெருசாகிறனால தான் இங்கே போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆனால் என்ன ஒரு ஆசை அப்படின்னா, ஹுவாவே காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹுவாவே ஃபோன்ஸ் எல்லாமே சென்டரில் தான் இருக்கும். நிறைய அந்த மேட் சீரிஸ் எல்லாம் நீ பார்த்தனா தெரியும்.
ஸோ இப்போ இவனும் பிக்சலும் ஏன்டா டே இவ்வளோ நாள் நடுவில் அழகாக கொடுத்துட்டு இருந்தியடா, இப்போ தூக்கிட்டு வந்து இங்கே வச்சேன்னா எனக்கு இப்போ என்ன ஆகுது, இந்த ஃபோன்லேயே இப்படி இப்படி கை வச்சனா போதும்டா, என் விரல் எப்படியாவது பிளேஸ் ஆகிடும் அல்ட்ரா வைடில், இங்கே வச்சாலும் பிளேஸ் ஆகிடும், இங்கே வச்சா. ஸோ அப்போ கூகுள்லேயே அது ஒரு ப்ராப்ளம் தானே. என்னோட சஜஷன் அது. ஆல்ரெடி ஃபோல்டுக்கு அந்த டிசைன் பண்ணிங்க புரியுது, பட் சென்டரில் இருக்கிற மாதிரி. ஆனால் இதில் எப்படின்னா இப்போ அவன் என்ன சொல்லுவான், டெக்னிக்கலாக ஒரு இன்ஜினியர் என்ன சொல்லுவானா, ஜி நீங்கள் சொல்கிறது 100% ஃபேக்ட் தான், நாங்கள் வந்து இப்போ இங்கே பிளேஸ் பண்ணிட்டா எனக்கு ஓவராலாக இப்படி ஓப்பன் ஆகிடும். நான் இங்கே போர்டு பிளேஸ் பண்ணலாம், இங்கே பேட்டரி பிளேஸ் பண்ணலாம், எப்படியா இல்லை. இப்போ இது இங்கே வந்து நான் இங்கே கொஞ்சம் பிளேஸ் பண்ணணும், இங்கே கொஞ்சம் பிளேஸ் பண்ணணும், இங்கே கொஞ்சம் பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டீம். சென்சார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா டிசைன் சேஞ்சில் பிரச்சனை இல்லை. இப்போ S25 அல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா அந்த எரும மாடு வச்சிருக்க டிசைன்லேயே நல்லா கேமரா செட்டப் கொடுக்கலாம். ஆனால் பரதேசி அதை தான் 5 வருஷமாக மெயின்டைன் பண்ணி அதையே கொடுத்துட்டு இருக்கான், மாறவே மாட்டான். அவனுக்கு என்னதான் அப்படி அது மேலே ஒரு காதல்னு தெரியல, அதே செட்டப்போட சுற்றிக்கிட்டு இருக்கான். S26 அல்ட்ராவும் அதே தானா. அட்லீஸ்ட் பிக்சலாவது ஏதோ உருப்படியாக பண்ணால் சந்தோஷம். கரெக்ட் தான். அப்புறம் 2600 பற்றியா கார்த்தி வர சொல்லிட்டு இருந்தான், ஈல்டு வந்து 50% தாண்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ 2600 வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பேன், கொரியாவில் கூட S26 ப்ளஸ்லாம் வந்து 2600 தான் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க, எல்லாத்தோடையும் பயங்கர பீக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. சரி V70 Vivo V70 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த தடவை அவங்க அது பிரச்சனை இல்லை, 7Gen 4 கூட இப்போதைக்கு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் 8S பக்கம் காலத்துக்கு வைப்பாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. சரியா, ஏன்னா இதுக்கு முன்னாடி 7Gen 4 தானே இருக்கு. இப்போ என்ன மாதிரினா 7Gen 3 இருந்து 7Gen 4 மாறிச்சு V60. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இங்க ஒரு UFS ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து LPDDR எல்லாமே இம்ப்ரூவ் பண்றாங்க. ஓகே. ஸோ அப்போ இப்போ என்ன சேலஞ்சுனா இது 8S மாறிச்சு அப்படின்னா இப்போ X200Tக்கே இது ப்ராப்ளம் ஆகாது. ஆக்சுவலாக இவனுங்க கிட்டேருந்து வர லைன் அப் எல்லாமே பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இதை வாங்கினா நான் அதே வாங்கி பண்ணடா. இப்போ Reno 15 Pro வந்துச்சு, அதை வாங்குறதுக்கு நான் X9 வாங்கிடலாம்னு தோணுச்சு. இப்போ இவனுங்க விவோ கிட்டே பார்த்தீங்கன்னா X200Tன்னு ஒன்று வருது, X300FE அது ஒன்று வருது. அதோட ப்ரைஸை பார்த்தா X300 வாங்கிடலான்ற மாதிரி ஆனால் ஒரு ப்ரைஸ் தான் இருக்குது. இப்போ V60 வருதா, V60 பார்த்தா ஒரு 50,000 60,000 வருதுன்னா X300க்கு நான் கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்செலாம் போட்டாலே எனக்கு அதே ப்ரைஸ் வந்துடும். அதை விட கம்மியாகவே வருது. ஒரு சில பேர்லாம் 58 60க்குலாம் வாங்கினான்றாங்க. நான் இந்த ஃபோனே அதுக்கு வாங்கிட்டு போயிடுவேனே, அவனுக்கிட்ட இருக்க ஃப்ளாக்ஷிப்பே அங்கே வருதே, அதான் மேட்ரு. இப்போ இந்த Realme 16 Pro Plus நல்லா இல்லையா என்ன, நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை வாங்குற ரேஞ்சுக்கு நான் ஓல்டு OnePlus 12 கூட வாங்கலாம், OnePlus 13R நிறைய அவனுக்குள்ளேயே தான் சொல்கிறேன், அவனுக்குள்ளேயே காம்படிஷன் நிறைய. ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்போதான் அரண்மனை படத்தில் வர மாதிரி பாஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, மத்தியானத்துக்கு ரசம் வரைக்கும் வச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐயோ எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு சமையல்காரனவே மாறிட்டான். அதே மாதிரி இந்த HMD அடுத்து இப்போ வாட்சா அவன் எதுக்கு வந்தானு அவனுக்கே தெரியல. அவன் என்னடா மினிமல் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு பட்டன் ஃபோனை வைக்கலான்னு பார்த்து சுத்திட்டு இருந்தான். இப்போ பார்த்தா வாட்சின்னு போடுறான். இது என்ன வாட்சின்னு பார்த்தா நல்லா ஒத்து பார்த்தா அது போட்டில் நாய்ஸ் வாட்சா இருக்கு. இதுலயே இவன் ஆல்ரெடி பட்ஸ் ஒன்று விட்டான் இப்போ. ஓகே, அது என்னடான்னா அது போட்டோட பட்ஸ் IV Pro அப்படின்றத வந்து இவன் ரீபிராண்ட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கான். HMD கடைசியில வந்ததே மறந்துட்டான். அவன் எதுக்கு வந்தான், அவன் என்னவா இருந்தான், கங்கா சந்திரமுகியா மாறினது கூட பரவாயில்லரா. அவன் அட்லீஸ்ட் நோக்கியான்ற பிராண்டிங்ல இதெல்லாம் பண்ணாம HMDன்னு வந்து ஒரு வேற பேர்ல பண்ற வரைக்கும் சந்தோஷம். அப்படியே போயிரு. ஆமா, HMD அழிச்சு அந்த நோக்கியான்ற நேமையாவது அழிக்காம விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். அவ்வளவுதான். இவங்க யாரெல்லாம் தெரியல, இவங்க வந்து Realme 16 Pro Plus அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. அவங்க எந்த அளவுக்கு போட்டோஜெனிக் பர்சன் எனக்கு தெரியாது, எந்த அளவுக்கு போட்டோகிராஃபி எந்தூசியாஸ்ட்னு. ஆனா போட்டோ எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது. நல்லா இருக்கே. இது என்னன்னா Realme 16 Pro Plusல எடுத்த போட்டோன்னு போட்டிருந்தாங்க. அந்த டெப்த்ல இருந்து எல்லாமே பயங்கரமா இருந்தது. அந்த 200 சென்சாரா? அப்படிதான் நினைக்கிறேன். அது 80 மீட்டர்ல போட்டுருக்கு. 80 mmனா என்ன ஜூம் பண்ணி போட்டு எடுத்திருக்காங்கடா. பட் இப்போ வந்து அவங்க பிரைமரி சென்சார் வச்சு எடுத்தாங்களா இல்லாட்டி டெலிஃபோட்டோலயே வந்து இவ்வளவு தூரம் போனாங்களா அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா f1.8 இருக்கு, f1.6 1.7 1.5 பிரைமரி சென்சார்ல எல்லாம் இருக்கும். எப்படியோ ஒன்று டீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டீட்டெயில் சூப்பராக இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா உடனே வாவ், அப்போ இது இந்த ஃபோன் இருந்ததுன்னா நான் க்ளோஸ் போயிருப்பேன். நான் இன்னும் இந்த B பக்கத்துலேயே அந்த E பக்கத்துலேயே போயிருப்பேன். இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். எனக்கு வந்து இதுவே பயங்கரமான ரிசல்ட்டாக இருந்தது. அதனால கியூரியஸாக இருந்தது. Realme அப்போ இந்த அளவுக்கு பண்ணுறீங்க. Nothing 4A Pro கூட இதே மாதிரி வருமாங்க? Nothing 4A Proவா? வரும், வாய்ப்பு இருக்கு. வரும். ப்ராசர் தான் ஏதாவது கோளாராக பண்ணி நம்மளை சாகடிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. சரி. ஆமாம், ஏதோ ஒரு ஹெட்செட்டில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கே. ஆமாம், அது நம்ம Realme தான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆமாம், பேர்னிங்காக போட்டிருக்காங்க. ஆமாங்க, அதெல்லாம் விட்டுறதா இல்லைங்க நான். அடுத்து ஏர்னு ஒன்று வந்துட்டான் பாரு. எப்படி என்னங்க இதான் ஏரோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆப்பிளோடது. இல்ல பக்கத்துல 3 கேமரா இருந்துச்சு. அங்கதான் அது ஹானர் பாரு. ஹானர் வந்து உள்ள பேட்டரியும் ப்ளேஸ் பண்ணி சுத்தி பாரு, எங்கெங்கெல்லாம் போர்டு
இம்மி அளவுக்கு போர்டு எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அம்மி வச்சு நசுக்க வேண்டாம் அப்படின்னு. சரியான டிசைன், செம கஷ்டம் இதெல்லாம். அவ்வளோத்தையும் பண்ணியிருக்கான் அவன். ட்ரிபிள் கேமரா செட்டப்போட அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான். இல்லை ஹைலைட் என்னன்னா இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோன் 150 கிராம் பக்கத்துல என் வெயிட்டு எப்படிதான் அதெல்லாம். ஆனால் எனக்கு புரியுது, இப்போ டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸில் யாராவது பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு புரியுது. ஏன்னா இது டைட்டானியம் ப்ளஸ் இது வந்து மெட்டல் பேட்டரி. ஓகே, அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பேட்டரி மேலே மெட்டல் கிளேசிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அக்செப்டபிள். பட் இவன் வந்து இருந்தாலும், ஏன்னா இப்போ இது வந்து ஜெரிக்கு ஒரு வீடியோவில் ஏதோ வெயிட் லான்ச் தூக்கிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் அதை பண்ண முடியாது. பட் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணால் அந்த ஃபோன்லாம் பிரச்சனை வராதுங்க. அதே அடுத்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து இந்த சோனி பிராவியா டிவி வந்து டிசிஎல் கிட்ட கொடுத்துட்றாங்களாம். ஆமாம் பார்த்தியா அது ஒரு வகையில் எப்படி இருக்குன்னா 49% ஷேர் வந்து சோனிக்கிட்டையும் 51% ஷேர் வந்து டிசிஎல் டீம் மாதிரிடா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாபம் இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கேன். ஒரு பக்கம் டிசிஎல் இப்போ உள்ள காலத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா சோனிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டி மொத்தமாக படுத்து. எனக்கு டவுட்டே அதுதான். ஏன்னா சோனி பிராவியா அப்படின்னும் போதே அது ஒரு பிராண்டு. ஆமாம், அந்த பிராவியாங்கிறதே ஒரு பிராண்டுட்டாங்க. சோனி தான் ஆக்சுவலாக பிராண்ட். ஆனால் அந்த பிராவியாங்கிறதே கலர்ஸை வந்து பயங்கரமாக காட்டுறது தான் அந்த பிராவியான்னு. அதை எதுவும் கொலாப்ஸ் பண்ணிடுவானுங்களா இந்த டிசிஎல் அப்படிங்கிறது தான் ஒரு திகில். ஆனால் டிசிஎல் வந்து யூஸ்வலாகவே இதுக்கு முன்னாடியே பேனல் பண்ணி நிறையா டிவிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் ஷாமிக்குலாம் வந்து டிசிஎல் பேனல் யூஸ் பண்ணுவாங்க, பேனல் மட்டும் டிசிஎல் கொடுப்பாங்க. இப்போ இவங்களே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி சோனியோட பண்ணும்போது பார்ப்போம். பட் ஆனால் அவங்க அந்த பிராண்ட பேர் வந்து பாதுகாப்பு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் X9 அல்ட்ராவோட கேமரா செட்டப் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய தடவை பார்த்துட்டோம். ஆனால் அதை பற்றி பேசலை. ஃபைண்ட் X9 அல்ட்ராவில் பிரைமரி சென்சர் வந்து லிட்டியா 901. அது வந்து ஒரு நச்சு சென்சார் 200 மெகா பிக்சல். என்ன 1 இன்ச்லேருந்து இறங்கி கீழே வராங்க. சரியா, அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா ஒரு 200 MP 3X. ஸோ 200 அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது எப்படி இவங்க சாத்தியப்படுத்தினாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஃபோன் அவ்வளோ பெருசாக இருக்குமா அதுவும் ஒன்றும் தெரியல. சரியா, அது ஒன்று. அடுத்து என்னன்னா ஒரு 50 MP அல்ட்ரா வைடு JN5 சென்சார். சரி, அதை விட்டு லிட்டியா 600 பற்றி இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். லிட்டியா 600ல 10X டேரக்டா செம்ம பிரில்லியண்டான மூவ் மாதிரி இருக்கு. இது எப்படி வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கங்கிறது தான் வெயிட் எப்படிங்க பேலன்ஸ் ஆகும். அதெல்லாம் அவங்க கீழே பேட்டரி பெருசா பிளேஸ் பண்ணி 7300 mAh வச்சு அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க கேள்வி என்னன்னா இடம் எப்படி பத்திச்சு, இடம் எப்படி பத்திச்சு, இவங்க எப்படி இதை சாத்தியப்படுத்தினாங்க. இப்போ இங்கே இந்த பெரிஸ்கோப் இங்கே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பெரிஸ்கோப்போட எண்ட் இங்கே வரைக்கும் வரும். ஆமாம், அது பக்கத்தில் இந்த சென்சார் ஸ்கொயர் ஷேப்பில் உட்காந்துருக்கும். சரியா, இங்கே ஒரு சென்சார் இருக்கும், இங்கே வந்து இவ்வளோ பெருசுக்கு ஒரு சென்சார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3X. ஸோ இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமாக தான் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி வந்து மக்கள் கையில் வந்து சேருதுன்னு. ஏன்னா இது சமயம் இருக்கு, ஒரு கேமரா மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குஷனைஸ்டு ரப்பர் மாதிரி இருக்கு. ஓகே, ஒப்போ ஹேசல் கிரிப் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேக்கே அப்படி அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ கேஸ் போட்ட மாதிரி இருக்கு ஃபோனோட டிசைனே அதான். ஸோ இவங்க வந்து திரும்ப எனக்கு எப்படின்னா ஃபைண்ட் X8 அல்ட்ரா நல்ல ஃபோன், பட் லுக்கில் ஃபைண்ட் X7 அல்ட்ரா தான் மாஸ். X7 அல்ட்ராவோட லுக்கு கிரேசி. நம்ம தான் பார்த்துருப்போமே அந்த பின்னாடி வந்து ஒரு லெதர் ஃபினிஷோட ரவுண்டா இங்கேருந்து இங்கே இருக்கு அப்படியே ஒரு லெதர் ஃபினிஷ் வரும். அது பயங்கரமா இருக்கும். இங்கே சில்வரா இருக்கும், அதுக்கப்புறம் கீழே எப்படி லெதர் வரும். இதுல வந்து இப்போ அதே மாதிரியான ஒரு டிசைன். X8 அல்ட்ரா வந்து ஒரு அல்ட்ரா ஃபீல் இருக்காது, ப்ரோ ஃபீல் தான் இருக்கும் டிசைன். ஆனா கேமரா முரட்டு கேமரா பயங்கரமா டிசைன்ல சொல்றேன். ஸோ அதான் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு வகையில் வருது அப்படின்றத நினைக்கும். நாங்கள் ஒரு ஃபிளாக்ஷிப் வச்சிருக்கோங்க. என்னதுங்க? Realme Neo 8. சைனால மாஸ் பண்றாங்க. மேபி இங்க வந்து GT8 GT8 இல்ல 8 என்ன வரலாம், ஏன்னா அது 8 Gen 5ல GT8ன்னு வரும். ஆனா பிரைஸ் தான் என்னன்னு தெரியல. அங்க சைனாலாம் பார்த்தா 32,000 போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து என்ன இது 50,000 55,000ன்னு சொல்லுவான். செட்டப்லாம் பார்க்கும்போது 8000 mAh பேட்டரி, கேமரா செட்டப்னு பார்த்தா 5850 இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, GT சீரிஸ்க்குன்னும் போது ஓகே, GT8ன்னும் போது ஓகே தான். GT7 ப்ரோவே தான், அதனால் 8 MP அல்ட்ரா வைட் தான் மறந்துடுறாங்க. சரி, இப்போ விஷயம் என்னன்னா OnePlus அடுத்த டிஸ்பிளே 240Hz. 240Hz இது டச் சாம்பிளிங்களா? இது ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஒரு காலத்தில் டச் சாம்பிளிங் தானே. ஆமாம், இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு 240Hz தான். அடுத்த டிஸ்பிளே BOE தான் பண்ணுறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டச் சாம்பிளிங் தான் நினைக்கிறேன் அது 240. ஒன்றும் இல்லை, 240 480ங்கிறது வந்து கிரேசியான டச் சாம்பிளிங்கு. எப்போனா iQOO 3 ஃபோன் வரும்போது அதில் இதை வந்து ஹைலைட்டே பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதை வச்சு பிராண்டிங் பண்ணிருப்பானுங்க. ஃபுல்லாக டச் சென்சிட்டிவாக இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. பாருங்களா 240ல எங்கிட்டுங்க தெரியும் அவ்வளோ ஸ்மூத்னஸ்? எந்த கேமில் தெரியும் தெரில. அதுக்கு ஏதாவது ஒரு கேம் 4 கேம் மேரியோ மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. அடுத்த இந்தியாவில் வந்து iQOO 15R பேரையாவது மாற்றுங்களாண்டா. அதே OnePlus 15R மாதிரி வச்சுக்கிட்டு ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? ஆனால் இதில் என்னவோ டோல் கேமரா செட்டப் மாதிரி தாங்க இருக்குது. இந்த Nothing 2A கேமரா இருக்குல்ல, அந்த மாடல் அப்படியே பிச்சு உள்ளே வச்சுருக்கானுங்க. ஆனால் நத்திங்கோட iQOOட ரவுண்டுக்குள்ளே இருக்கும் அந்த கேமரா. அப்படி தான் இருக்குது. 8 Gen 5 இது மொரோவராக தான் நெக்கு 15R அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபோனாக தான் வருது. அதே மாதிரி பேரே 15Rன்னு வச்சுட்டாங்க.
அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இஸ் சார்ஜிங் ₹7 ஃபார் ஹேண்ட்லிங் கிரெடிட் கார்டு பேமெண்ட் தான். அப்புறம் பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ஃபீ எல்லாமே நாங்கள் நீ இதுக்கு சொல்றியே வர ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ரொடெக்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வரனால நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு 999 மதிப்புள்ள ஒரு ஆப்ஷன் இது ப்ரொடெக்ட் தான். அது வந்து 999 மதிப்பான். 2 நாளைக்குள்ள உனக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்க சார்ட் டவுன் பண்ணி கொடுப்பாங்களாம். பேக்கேஜ் அது ஃப்ரீயாக தராங்களாம் அப்படின்னு போட்டிருக்கான். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டே இதெல்லாம் உன்னோட வேலைடா, நல்ல விஷயம் தானே, உங்களுக்கு பார்த்து அவன் பண்ணி தரான். கரெக்டா குறை சொல்றாரு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது 999ன்றதெல்லாம் வந்து சாதாரண செய்யலடா. அமேசான் பிரைமுக்கே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்டா நானு. 999 ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கா வெக்கமே இல்லையா? புரியுதா? இது வந்து நியாயமற்ற செயல். அதுக்கு வந்து சைடில் என்ன போட்டுருந்தானா அதை போட்டு 999 ஒரு டிக்கை போட்டுட்டு ஃப்ரீயா தரேன். டேய் நீ இவ்வளோ நாளா நீ எதப்பா ஃப்ரீயா இருந்த? ஏங்க போங்கு காட்டுறாங்க. அவன் என் ஃப்ரெண்டு இப்போ நாட் 5 வாங்கினான். நாட் 5 வாங்கும்போது 256 GB வந்து அவன் 31-32 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு இந்த ஃப்ளாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவன் ஃபோட்டோலாம் அனுப்புனான். நான் அதையும் முடிஞ்சா அட்டாச் பண்ணுறேன். ஆஃப்லைனில் தானே? ஆஃப்லைனில் அப்படி சொல்லி கேட்ச் பண்ணுறதுக்காக. இதுக்கு அதுவும் இது ஒன் ப்ளஸோட டேரக்ட் ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்லைனு. ஓ, ஒன் ப்ளஸ் ஷோரூமே பரவாயில்லையே, ஏன்னா இப்போ ஆன்லைன் அது கிடைச்சதே. ஓகே நல்லா தான் இருக்கானா ஃப்ளாஸ்க்கு. அதுக்கப்புறம் ஏதோ கேஸ் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். இல்ல இது ஆலன் கீலாம் கொடுத்து ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்படின்னா, சைனீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாஸ் ஸ்கேலிங் ப்ரொடக்ஷனுக்கு இதெல்லாம் சப்ப மேட்டர் தான் அவங்க கொடுக்க முடியும். ஆனால் நான் இப்போ அமேசானில் வாங்கியிருந்தேன்னா என்னால் குறைஞ்சபட்சம் 31,000 வாங்கியிருக்க முடியும். ஆமாம், உன் ஃப்ரெண்ட் வந்து ஆஃப்லைன்லேயே 31,000 வாங்கினது தான் ஹைலைட். இவ்வளோ ஃப்ரீ குடீஸும் கிடச்சி மேட்ரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நம்ம எப்பயும் சொல்றதுனடா, நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆஃபர் ஒருவேளை கிரேசியாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க இகாம் சைட்டில். அப்படி இல்லைனா அஃபீஷியல் பிராண்ட் வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஏதாவது கூப்பன் அப்ளை பண்ண முடியுதா? இல்லாட்டி அந்த பிராண்ட் வெப்சைட்டில் வாங்கிட்டு அவங்க கிட்ட வாங்கின கணக்கில் வரும், பில்லிங்லாம் ப்ராப்பராக வரும். ஆமாம், ஒன் ப்ளஸ் அஃபிஷியலில் போய் வாங்கினா இந்த கேபிள் அதில் வேற இது வரும். ஆமாம், அது வேற ஏதோ டிஸ்கவுண்ட்லாம் வரும். ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்பயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். எல்லா வெப்சைட்டுக்குமே எல்லா பிராண்டுக்குமே சொல்கிறோம். எஸ். அதுக்கப்புறம் ஜோஹோ, இது என்னன்னா கும்பகோணத்துக்கு வருதான், அதனால தான் நான் நியூஸ் எடுத்து வச்சேன். கும்பகோணம் அருகே வந்து ஜோஹோ வரும். ஏன்னா தென்காசியில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரியான ஒரு இது. இனிமேல் ஜோஹோவில் டிகிரி காப்பி கிடைக்கும். அதாவது யங் மைண்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து இன்னுமே என்னன்னா ஐடி கம்பெனிஸ் வந்து அந்த அளவுக்கு பூம் ஆகலை. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி இடம் தான் வேணும்னுவாங்க. தென்காசியில் ஐடி கம்பெனியே கிடையாது, அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. அங்கே போனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான என்வரான்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும்ல. அதாவது அங்கே இருக்க மக்களுக்கும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அதான் இருக்கு. நம்ம இந்த இங்கே வர வழியிலே அதான் இருக்கு. ஏங்க பெருங்குளத்தூர் தாண்ட முடியாதுங்க, அக்செஞ்சர்லேருந்து எல்லாம் இருக்கு. பெருங்குளத்தூர் ஆனால் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பாவே சொல்லுவாங்க, அது ஒரு ஏதோ ஃபேக்ட்ரிடா அப்படின்னுவாங்க. அது ஏதோ ஒரு மில்லு ஃபேக்ட்ரி, ஏதோ ஒன்று ஃபேக்ட்ரி சொன்னாங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸு அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு சில மூவ் பண்ணும்போது முக்கியமாக ஒன்று நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள் பண்ண வேண்டியது, எங்கள் அமேசான் அஃபிலியேட்டுக்கு டெலகிராம் சேனலுக்கு ஒரு நல்ல நேம். அது நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை ஆண்டவர் மற்றும் நாங்கள் குழுக்கள் எல்லாம் பேசி அந்த சேனல் நேம் வந்து நாங்கள் வச்சுட்டு உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே அதுக்கப்புறம் வந்து அந்த சேனலை பற்றி ஹைலைட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த அஃபிலியேட்டுக்கானதை நாங்கள் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தோம், அதுக்கும் நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. ஸோ மோஸ்ட் வீடியோஸில் நம்ம எப்பயுமே டேக் பண்ணுவோங்க. நான் தான் கிண்டலாக கூட சொல்லியிருப்பேன், கீழே நாங்கள் டேக் பண்ணது பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸாக கூட இருக்கலாம். அதை டேப் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் டைப்பர் வாங்கினா கூட எனக்கு சப்போர்ட் தான் அது. சரியா? ஸோ பாப்பாவுக்கு வாங்குற டைப்பரில் கூட எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆமாம், ஸோ அதான் ஃபேக்ட். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.